Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நத்திங் ஃபோன் 1 ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி ஹார்ட் ரீசெட் பண்ணுறது அண்ட் இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்ட்லாம் ஃபர்காட் பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட் ரீசெட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா எப்படி ஃபோனை அகைன் ரெக்கவர் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி ஹார்ட் ரீசெட் பண்ணுறது மூலிமா ஸோ உங்களோட டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ நியூவாக ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா எப்படி செட்டப் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிடும். ஸோ அதனால் அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பேக்கப் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, பேக்கப் பண்ணலன்னா பேக்கப் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டு ஃபர்காட் பண்ணிட்டேன், என்னால் ஃபோனே உள்ளே போக முடியல, அட்லீஸ்ட் எனக்கு ஃபோன் மட்டும் ஸோ ரெக்கவர் பண்ணாவே போதும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஹார்ட் ரீசெட் பண்ணிவிட்டு அண்ட் ஆஃப்டர் தட் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் இதில் நீங்கள் செட்டப் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் ஃபர்காட் பண்ணியிருந்தீங்கனாலும் ஸோ நீங்கள் ஒன்ஸ் வைப் டேட்டா பண்ணதுக்கப்புறமா கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஃபோனை ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அதாவது கூகுள் அக்கௌண்ட் இதில் சைன்இன்ல தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி அந்த கூகுள் அக்கௌண்ட் உங்களுக்கு அந்த கூகுள் அக்கௌண்ட்டோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஃபோன் நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். பாஸ்வேர்டு இன்கேஸ் நீங்கள் ஃபர்காட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை எப்படி ஹார்ட் ரீசெட் பண்ணுறது அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ வால்யூம் அப் கீயும் பவர் கீயும் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் காட்டும், ஜஸ்ட் பவர் ஆஃப் கொடுத்துருங்க. அண்ட் ஒன்ஸ் பவர் ஆஃப் கொடுத்ததுக்கு அப்புறமா ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா வால்யூம் டவுன் கீயும் பவர் ஆன் ஆஃப் கீயும் அட் த சேம் டைம் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீன் ஏதாவது ஒன்று வர வரைக்கும் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நேவிகேஷனுக்கு வால்யூம் கீ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு பவர் ஆன் ஆஃப் கீ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட்டில் இருக்குது, வால்யூம் டவுன் கீ ப்ரெஸ் பண்ணுறேன், ரீஸ்டார்ட் பூட் லோடர் வருது அண்ட் தென் ரெக்கவரி மோட் வரும். ஸோ இப்போ பவர் கீயை ப்ரெஸ் பண்ணி ரெக்கவரி மோடை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரெக்கவரி மோட் பார்த்தீங்கன்னா உள்ளே போவோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நோ கமாண்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ண தேவையில்ல, வால்யூம் அப் கீயும் பவர் கீயும் அட் த சேம் டைமில் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ண தேவையில்ல, ரெண்டு கீஸையும் அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அகைன் வால்யூம் கீஸ் யூஸ் பண்ணி ஸோ இதில் வைப் டேட்டா ஃபேக்ட்ரி ரீசெட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு கொண்டு வந்துட்டு அண்ட் ஆஃப்டர் தட் வால்யூம் கீ பவர் கீ யூஸ் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் தென் கேன்சல் ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் இருக்கும். வால்யூம் டவுன் கீ ப்ரெஸ் பண்ணி ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் கொடுத்து அண்ட் பவர் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் பாட்டமில் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும், வைப் கம்ப்ளீட் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறமா அவ்வளோதான். ஸோ திருப்பி அகைன் பழைய ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். இப்போ அகைன் அப்படியே வால்யூம் டவுன் கீ ப்ரெஸ் பண்ணி பவர் ஆஃப்க்கு அகைன் பவர் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பவர் ஆஃப் ஆகிடும். அதாவது இப்போ ரீஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இப்போ ரெக்கவரி மோட் போயிட்டு ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபோன் இப்போ ஸ்டார்ட் அப் ஆகும். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபோன் மாதிரியே பார்த்தீங்கன்னா வரும். ஸோ புதுசாக நீங்கள் ஃபோன் வாங்கும் போது எப்படி இருந்ததோ ஸோ அதே மாதிரி ஒரு செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ வரும். ஸோ இப்போ ஒன்ஸ் வந்தோடனே ஸோ ஜஸ்ட்டு செட்டப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ நீங்கள் ஆஃப்லைன் மோடில் அப்படியே நம்ம போகிறோன்னு வச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கேட்கும். ஸோ டு யூஸ் த ஃபோன் யூ ஹேவ் டு யூஸ் யர் ஓனர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு அகைன் நீங்கள் செட்டப் ஃபோன் கொடுத்தீங்கன்னா முதலேருந்து அகைன் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இப்போ இந்த வாட்டியும் ஒய்ஃபை எனேபிள் பண்ணிவிட்டு ஸோ ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ காப்பி அண்ட் டேட்டான்ற இந்த ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் டோன்ட் காப்பின்றதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டைம் வெரிஃபை பின்னுன்ற இந்த ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஸோ நார்மலாக ரீசெட் பண்ணாமல் வைப் டேட்டா பண்ணி ரீசெட் பண்ணதுனால என்ன கேட்குதுன்னா ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ண பின்னை போட சொல்லுது. பட் பின் பாஸ்வேர்ட் தான் நீங்கள் மறந்துட்டீங்க. ஸோ இப்போ இந்த டைம் நீங்கள் யூஸ் மை கூகுள் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்னா ஒன்று அட்லீஸ்ட் இந்த ஃபோனில் ஆல்ரெடி நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கணும். அண்ட் அந்த கூகுள் அக்கௌண்ட்டு ஐடி அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இல்லைனா ஃபோனோட பாஸ்வேர்டு தெரிஞ்சது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் உங்களால் இப்போ திருப்பி ஃபோன் உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபோனோட பின்னை மறந்துட்டீங்கன்னா அட்லீஸ்ட் கூகுள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நான் கூகுள் அக்கௌண்ட் என்னோட கூகுள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் போடுறேன். ஸோ ஒன்ஸ் கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா ஈஸி தான். ஸோ உங்களுக்கு பின்னை செட்டப் பண்ண சொல்லும். ஸோ இப்போ உங்களோட நியூ பின் நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம் ஈஸியாக.
ஸோ செட்டப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் ரெக்கவர் பண்ண மாதிரி தான். ஸோ நியூ ஃபோன் அகைன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் செட்டப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ண வேண்டியதான். அண்ட் தட்ஸ் இட். நவ் த ஃபோன் இஸ் ஆக்சுவலி செட்டப் completely. So in this way you can easily able to make a hard reset, and as well as in case if you actually forgot the password means, so after wiping the data, so you can use your Google account. For example, if you actually forgot a phone password means, so you can use your Google account, so which you actually used in your smartphone previously. Use that Google account so to recover your smartphone. So this is the only way to recover your smartphone. So in case you have forgot your password on the Nothing Phone 1 smartphone means, using the Gmail account and also using the hard reset method. Well, now that's it for today video guys, and hopefully if you guys like this video, hit the like button, and if you are new to this channel means please subscribe to our channel below, and thanks for watching this video guys.